ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மர பாக்ஸு வச்சுருக்குறோம். இது வந்து எந்த மட்டத்தில் வைக்க போகிறோன்னா, எவ்வளோ அடியில் வைக்க போகிறோன்னு சொல்கிறோம். அது வந்து யூபிஎஸ்ஸுங்க. மேலேருந்து காங்கிரீட்லேருந்து 4வது செங்கலில் வச்சுருக்குது பாக்ஸு 6க்கு 4. இது பார்த்திங்கன்னா கீழேருந்து ஃப்ளோர்லேருந்து 5 அடியில் வச்சுருக்குது. அந்த பெட் பாக்ஸு வந்து பெட் சுவிட்சுக்கு வந்து 3 அடியில் வச்சுருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸு பார்த்திங்கன்னா மேலேருந்து காங்கிரீட்லேருந்து வச்சுருக்குது. இதிலேருந்து பார்த்திங்கன்னா இது 5 அடியில் வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ளோர்லேருந்து 5 அடி 8 கார் பாக்ஸு. பார்த்திங்கன்னா ஃபேனு ஜங்ஷன் வச்சுருக்கு. ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கு. கீழ் மட்டத்திலேருந்து 5 அடி. இதை பார்த்திங்கன்னா ஹீட்ருக்கு அங்கே ஒரு லைன் இறக்கிவிட்டு அதுலேருந்து ஜங்ஷன் போட்டு கீழே ஹீட்டருக்கு இறக்கிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த சைடு சாமி ரூமுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட் லைட்டு தெரியுது, அட்டை வச்சுருக்கிறது. அதை பார்த்திங்கன்னா அதை 5 அடியில் வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே சாமி ரூம்பு, அங்கே லைட் எரியுது, லைட் பாயிண்ட் விட்டுருக்கு. இதை பார்த்திங்கன்னா 2வது பெட்ரூம்பு. இது 5 அடியில் வச்சுருக்குது. 8 கார் பாக்ஸு, ஒரு ஜங்ஷன் போட்டு வெளியே விட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு ஜங்ஷனு. இதில் 3 அடியில் வச்சுருக்குது பெட் சுவிட்சுக்கு. இது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு பைப்பு 2 போட்டிருக்கு. இது ஜங்ஷனு, ஃபேன் ஜங்ஷனு. அந்த இடத்துல பாக்ஸ் வைக்க முடியாது, அதனால் லெஃப்ட் சைடு வச்சுருக்கு. இதை பார்த்திங்கன்னா சமையல் ரூம்பு. அதுலேருந்து எக்ஸஸ் ஃபேனுக்கு போகுது. அப்புறம் கீழே வந்ததுன்னா இது அந்த ஸ்லாப்லேருந்து மிக்சி கிரைண்டர் வைக்கிற மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடியில் வச்சுருக்குது. இங்கே ஒரு லைட் பாயிண்ட் ஜங்ஷனு 3/4. இதை பார்த்திங்கன்னா இது 3/4 ஜங்ஷனு கிச்சன் ரூமில் அடுப்புக்கு பக்கத்தில். இதை பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு ஜங்ஷனு. அதிலிருந்து ஃப்ரிட்ஜுக்கு இது 5 அடியில் வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா 5 அடியில் வச்சுருக்கு. ஃப்ளோர்லேருந்து 6க்கு 4 பாக்ஸு. அங்கே மறுபடி ஜங்ஷன் போட்டு பெண்டை போட்டு 1 இன்ச்சு பெண்டை போட்டு 1 இன்ச்சு பைப்பு போட்டு 8 கார் பாக்ஸ் வச்சுருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 அடியில் வச்சுருக்குது. 1.5 அடியில் வச்சுருக்குது. 1.5 அடியில் வச்சுருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபேன் ஜங்ஷனு. இதிலிருந்து லைன் இறங்கி கீழே பாக்ஸ் போயிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாலில் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு ஜங்ஷன் டிவிக்கு வைக்கிறது. இது பார்த்திங்கன்னா 3 ஜங்ஷன் வச்சுருக்கேன். அந்த அட்டை தெரியுது பாருங்கள், அதுதான் 3 ஃபேன் ஜங்ஷன். அதிலிருந்து இறங்கி இங்கே 3 அடியில் பாக்ஸ் வச்சுருக்குது. இது வந்து கேபிள் லைனு, ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் லைனு. மேலே 6க்கு 4 பாக்ஸு, அதிலிருந்து லைன் போகுது. இது பார்த்திங்கன்னா சென்டர் டியூப் லைட்டு. இதிலேருந்து ஷோகேஸ்க்கு ஒரு லைனு 3/4 போட்டு. இது வந்து ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் லைனு. சென்ட்ரலில் இருக்கிறது டியூப் லைட்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனு. இது பார்த்திங்கன்னா சென்டரில் முன்னாடி, ஹாலில் முன்னாடி. இது பார்த்திங்கன்னா 10 காரு. இது 5 அடி மட்டத்தில் வச்சுருக்குது. 10 கார் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா 10 காரு. இதுதான் மெயின் பாக்ஸு. பார்த்திங்கன்னா 6 லைனு டிவி பாக்ஸு. இது வந்துங்கன்னா 8 மாடல் பாக்ஸ், 8 வே பாக்ஸு, 8 வே. இது பார்த்திங்கன்னா வெளியே, அதாவது 10 கார் பாக்ஸ்லேருந்து உள்ளேருந்து வெளியே வருது. வெளியே வந்து பாக்ஸ்லேருந்து மேலே ஒரு ஜங்ஷன் போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா 8 கார் பாக்ஸ் வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியே லைன் வந்து பாக்ஸுக்கு வந்து மறுபடியும் இது வெளியில் போகிறது. மோட்டர் லைன் ஒன்று, அந்த பாத்ரூம் ஒன்று, வெளியே பாத்ரூம் கட்டுறாங்க.